இன்னைக்கான டாபிக் என்ன பார்க்க போறோம்னா குப்தர்களோட காலம் வந்து கிபி 300லேருந்து 700 வரைக்கும் வந்து குப்தர்களோட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தர்களோட காலத்தை வந்து பொற்காலம் இல்லைன்னா செவ்வியல் இலக்கியத்தின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தப்போ வந்து இந்த டைம் பீரியட்ல தான் கட்டடக்கலை, ஓவியக்கலை எல்லாமே வந்து வளர்ச்சி பெறுறது வந்து எந்த பீரியட்ல இந்த குப்தர்கள் டைம் பீரியட்ல தான் வந்து அதெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கு. அதனால என்ன சொல்றோம்னா பொற்காலம் அப்படி இல்லைன்னா செவ்வியல் இலக்கியல் காலம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு டாக்ஸ் வந்து நிறைய போடுறாங்க, நிலத்துக்கான டாக்ஸ் வந்து நிறைய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு இல்லை இது வந்து செவ்வியல் காலம் இல்லை பொற்காலம் இல்லைன்ற மாதிரி, அதாவது ஒரு தரப்பினர் வந்து பொற்காலமும் ஒரு தரப்பினர் வந்து இல்லை இந்த டைம்ல வந்து டாக்ஸ் அதிகமாக இருந்தது, மக்கள் வந்து இதனால ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர் சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ பார்த்துடலாம், குப்தர்களோட ஃபேமிலி ட்ரீ பார்த்துடலாம். யாருக்கு அப்புறம் முதல்ல வந்து குப்தர்கள் படிக்கிறப்ப வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அரசர்களை பத்தி, அரசர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் ஒரு டைப்பும். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு குப்தர்களோட நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்க வரும்னா எந்தெந்த அரசர் என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த அரசர்கள் என்னென்ன பண்ணாங்கன்றது ஒரு டைப்பும். இன்னொரு இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்தும் முக்கால்வாசியான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீகுப்தர்னு பார்க்குறப்போ இவர் தான் வந்து குப்த அரசை வந்து நிறுவியவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் முதல் அரசர். ஸ்ரீகுப்தர் யாரு? முதல் அரசர். இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா வந்து கடோத்கஜர். இந்த குப்த அரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களை இடம்பெற்றுள்ள முதல் உருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த ஸ்ரீகுப்தர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு காயின்ஸ் ரிலீஸ் பண்றாரு. அந்த காயின்ஸ்ல வந்து அவரோட உருவமே பொறிக்கப்பட்ட காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ அப்போ வந்து குப்த அரசர்களே யார் வந்து முதல்ல தன்னோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யார் தான்? ஸ்ரீகுப்தர் தான். நெக்ஸ்ட் அடுத்து யார் வரா அப்படின்னா வந்து கடோத்கஜர். இவருக்கு அடுத்தபடியா வரதான் கடோத்கஜர். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து என்ன டைட்டில் கொடுக்குறாங்கன்னா மகாராஜா. எல்லாருக்குமே ஒரு டைட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் சேர்த்த டைட்டில் தான் என்னது? மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் வராரு. இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து குப்த அரசின் முதல் பேரரசர். அப்போ வந்து முதல் அரசர்னு கேட்டா யார சொல்லணும்? ஸ்ரீகுப்தர். முதல் பேரரசர் யார் அப்படின்றப்ப முதலாம் சந்திரகுப்தர். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பெருசா ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பேரளவுக்கு இருந்திருப்பாங்க. இவர் முதலாம் சந்திரகுப்தர் காலத்துல இருந்தா என்னன்னா பேரரசரா இவர் தான் வந்துட்டு நிர்வாகத்தை வந்து முறையா ஆட்சி செய்யறது, மற்ற வெளியில இருந்து பெண் எடுத்து மற்ற எப்படி சொல்றது போர் இல்லாம ஆனா வந்து எல்லா சைட்ல இருந்தும் வந்து மாகாணங்களா தன்னோட இணைச்சுக்கிறத வந்து யார் பண்ணா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து பண்ணியிருப்பாரு. அதனால வந்து குப்த பேரரசோட முதல் பேரரசர் யார் தான்? இந்த முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு டைட்டில் என்னன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் சந்திரகுப்தரோட டைட்டில் என்ன? மகாராஜா அதிராஜா. ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் மகாராஜா, முதலாம் சந்திரகுப்தருக்கு மகாராஜா அதிராஜா அப்படின்ற டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து தங்க நாணயம் வெளியிடுறாரு. ஸ்ரீகுப்தர் எப்படி தன்னோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டாரோ அந்த மாதிரி இந்த முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு? தங்க நாணயம் வெளியிட்டாரு. இந்த தங்க நாணயத்தில் யாரோட உருவம் இருக்குன்னா முதலாம் சந்திரகுப்தரோட உருவமும் அவங்களோட மனைவியான குமாரதேவி, இவங்க ரெண்டு பேரோட உருவமும் வந்து பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த குமாரதேவி யாரு அப்படின்னா லிச்சாவி இனத்தை சார்ந்தவங்க. இந்த லிச்சாவி இனம் இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா வந்து வடமேற்கு நேபாள், வடமேற்கு பீகார் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த லிச்சாவி இனத்தை சார்ந்தவங்க இந்த குமாரதேவி. இவங்களை வந்து மனம் முடிக்கிறாரு. இவர் வெளியிட்ட நாணயத்துல இவங்க ரெண்டு பேரோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இருக்கும் முதலாம் சந்திரகுப்தர் பற்றின செய்திகள் இருக்கும். அப்போ வந்து இந்த மெரளி இரும்புத்தூண் எந்த காலத்தை சார்ந்தது? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. ஆனா அதுல யார் பற்றின குறிப்புகள் இருக்கும்? முதலாம் சந்திரகுப்தரோட குறிப்புகள் பற்றி இருக்கும். அடுத்து வந்து சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு. எந்தெந்த கல்வெட்டு யாரை பத்தி சொல்றதுன்றது இம்பார்ட்டன்ட். அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பற்றியது. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து யார் வந்து பொறிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹரிசேனர். இவர் வந்து சமுத்திரகுப்தர் அவையில இருக்கிற ஒரு புலவர். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்துட்டு பொறிச்சிருப்பாரு. இதுல யாரை பத்தி இருக்கும்னா சமுத்திரகுப்தரை பத்தின செய்திகள் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கீர்த்தினா வந்து அவங்கள பற்றின புகழாரம். பிரசஸ்தி அப்படின்றது வந்து சமஸ்கிருத சொல். இந்த பிரசஸ்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு இந்த சமுத்திரகுப்தரை பத்தின புகழாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த ஹரிசேனர் அப்படின்றவர் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல வந்து பொறிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வேற என்ன சமுத்திரகுப்தரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்து இவர் வந்து தட்சிண பாத படையெடுப்பு வந்து நடத்திருப்பாரு. தட்சிண பாத படையெடுப்பு அப்படின்னா தென்னிந்தியா பக்கம் வந்து படையெடுத்து வந்திருப்பாரு. தட்சிண பாத படையெடுப்பு. அதாவது முதலாம் சந்திரகுப்தர் வந்து எந்த போரும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா சமுத்திரகுப்தர் என்ன பண்றாருன்னா எல்லா ரீஜனையும் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அதனால என்ன பண்றாருன்னா தட்சிண பாத படையெடுப்பு நடத்துறாரு. தட்சிண பாத படையெடுப்பு எந்த பக்கம்? தென்னிந்தியா பக்கம். தட்சிண பாதம்னா டெக்கான் ரீஜியன். இங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து படையெடுத்து வராரு. இங்க வந்து
தென்னிந்தியாவில் வந்து 9 அரசர்களை வந்து வெற்றி கொள்றாரு. அதே மாதிரி வட இந்தியாவில் எத்தனை பேர் அப்படின்னா வந்து 12 அரசர்களை வந்து வெற்றி கொள்றாரு. இது வந்து நம்பர்ஸ் கேட்பாங்க. தென்னிந்தியாவில் எத்தனை அரசர்கள், வட இந்தியாவில் எத்தனை அரசர்கள். தென்னிந்தியாவில் 9 பேரும், வட இந்தியாவில் வந்து 12 பேரும் வந்து வெற்றி கொள்றாரு. இந்த 9 பேர்ல யார் ஒருத்தர்னா விஷ்ணு கோப்பன் அப்படின்றவர். இந்த விஷ்ணு கோப்பன் யாரு அப்படின்னா வந்து பல்லவ அரசர். காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பல்லவ அரசர் விஷ்ணு கோப்பனை யார் வெற்றி கொள்றா அப்படின்னா சமுத்திரகுப்தர். ப்ரீவியஸ் இயர்ல இது கேட்டிருக்காங்க. விஷ்ணு கோப்பன்ற பல்லவ மன்னனை தோற்கடித்த குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்றவர். பல்லவர்கள் பார்க்குறப்ப இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த விஷ்ணு கோப்பன் யாரு, எங்கேருந்து வந்தார் அப்படின்றது. நெக்ஸ்ட் வேற என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இலங்கை அரசர் மேகவர்மன் இருக்காரு. இலங்கையில மேகவர்மன் அப்படின்ற அரசர் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தருக்கு வந்து பரிசு பொருட்கள் நிறைய அனுப்பி வச்சு கயால வந்துட்டு ஒரு பௌத்த மடம், கயால எங்கன்னா கயால ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்காக வந்து யாருக்குன்னா சமுத்திரகுப்தருக்கு நிறைய பரிசு பொருள்னா இவங்க இந்த குப்த அரசர்கள் எல்லாமே மோஸ்ட்லி பௌத்தத்தை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அதனால கயால வந்து ஒரு பௌத்த மடம் வந்துட்டு கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த இலங்கை அரசர் மேகவர்மன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சமுத்திரகுப்தருக்கு பரிசு பொருள் அனுப்பி அதை கேட்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மேகவர்மன் யாரோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேகவர்மன் யாரோட சமகாலத்தவர்? சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். வேற இந்த சமுத்திரகுப்தர் என்ன பண்றாருன்னா அஸ்வமேத யாகம் நடத்துறாரு. அஸ்வமேத யாகம்னா என்ன? குதிரைகளை பலி கொடுக்கறது. ஸோ குதிரை பலியிடுற பழக்கம் வந்து எங்க இருந்திருக்கு? குப்தர்கள் இதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவருக்கு வேற என்ன, சமுத்திரகுப்தருக்கு வேற என்ன டைட்டில் இருக்கு? ஸ்ரீகுப்தருக்கு மகாராஜா பார்த்தோம். கடோத்கஜரையும் மகாராஜான்னு சொல்றாங்க. முதலாம் சந்திரகுப்தரை மகாராஜா அதிராஜான்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சமுத்திரகுப்தருக்கு ஒரு டைட்டில் எடுக்கணும் இல்லையா? இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு கவிராஜா. ஏன்னா இவருக்கு வந்து இசையின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருக்காரு. ஸோ இவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்கன்னா கவிராஜா. அது மட்டும் இல்லாம புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புருஷா அப்படின்னா வந்துட்டு மேலானவர், அதாவது இறைவனை விட மேலானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை விட மேலானவர் அப்படி அர்த்தம். அப்ப கவிராஜா புருஷா அப்படின்றதுல யாரோட டைட்டில்? சமுத்திரகுப்தரோட டைட்டில். இவருக்கு வந்து சொன்ன இல்லையா மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால இவர் என்ன பண்றாரு, வீணை வாசிக்கிறது போன்ற வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர். இவரை வந்து சமுத்திரகுப்தர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்திய நெப்போலியன். நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரை இந்திய நெப்போலியன் சொன்னது யாரு? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது யாரு? ஸ்மித் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. ஸ்மித் அப்படின்றவர் தான் என்ன சொல்றாரு, இந்திய நெப்போலியன் இந்த சமுத்திரகுப்தரை வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேற என்ன இவர் பண்ணியிருக்காருன்னா சாகர்களை வந்து இவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு குஜராத் எல்லா ரீஜனையும் வந்து கைப்பற்றுறாரு. வட இந்தியா, தென்னிந்தியா எல்லா பிளேஸும் வந்து கைப்பற்றுறாரு. ஆனால் இவர் யாரை மட்டும் இவரால் தோற்கடிக்க முடியல? சாகர்களை மட்டும் வந்து தோற்கடிக்க முடியல. 400 ஆண்டுகளாக வந்து யாருன்னா இந்த சாகர்கள் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்க. மேற்கு மாலவ பகுதியை வந்து யாரால் தோற்கடிக்க முடியல? நான் வந்து எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். லைக் கண்டினியூஸாக இல்லாமல் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சாகர்களே யார் வந்து தோக்க அடிக்கலன்னு ஒரு தடவையும், ஒரு டைம் வந்துட்டு சாகர்களை வந்து யார் வந்து வெற்றி கொண்டா அப்படின்னு யார் வந்து சமுத்திரகுப்தரால் சாகர்களை வந்து தோற்கடிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் அவருக்கு அடுத்து வர 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து சாகர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்துடலாம். ஸ்ரீகுப்தர் வந்து யாரு? குப்த அரசர்கள் முதலாம் அரசர். இவருக்கும் கடோத்கஜருக்கும் என்ன வந்துட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க? மகாராஜா. அடுத்து யார் வரா? முதலாம் சந்திரகுப்தர். இவர் எந்த இனத்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு? லிச்சாவி இனத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க? முதலாம் சந்திரகுப்தருக்கு மகாராஜா அதிராஜா. இவர் என்ன காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு? தங்க நாணயம். ஏன்னா வந்து இவர் வந்து தங்க நாணயம். 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெள்ளி நாணயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து கேட்பாங்க யார் தங்க நாணயம் யார் வெள்ளி நாணயன்றதுல கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி முதல்ல தன்னோட உருவத்தை பொறிச்சு யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பா? ஸ்ரீகுப்தர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு சமுத்திரகுப்தர்ல என்ன பார்த்தோம்? இவர் என்னன்னு சொல்றாங்க? சமுத்திரகுப்தரை கவிராஜா, புருஷா. இவரை இன்னொன்று என்ன சொல்றாங்க? இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. வேற என்ன பார்த்தா இவர் வந்து சாகர் அரசர்களை வந்து இவரால் தோற்கடிக்க முடியல. ஆனால் இவருக்கு அடுத்து வர யாரு? 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. இலங்கை அரசன் மேகவர்மன் என்ன பண்ணியிருப்பாரு? பரிசு பொருட்கள் அனுப்பி கயால வந்து ஒரு பௌத்த மடம் வந்துட்டு கட்டுறதுக்காக வந்து பெர்மிஷன் கேட்டிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் கிளியரா? கர்நாடக இளவரசரான
மூன்றாம் ருத்ரசேனருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அடுத்து நவரத்ன அறிஞர்கள் அப்படின்றப்ப 9 அறிஞர்கள் வந்து இவரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. யார் யாருன்னு பாக்குறப்ப காளிதாசர், இந்த காளிதாசரும் இந்த ஹரிசேனரும் யாரு, சமஸ்கிருத புலவர்கள். அமரசிம்மர்ன்றது யாரு, அகராதியியல் அறிஞர். தன்வந்திரி அப்படின்றப்ப மருத்துவர். காகபாணர் அப்படின்றவர் வந்து ஜோதிடர். சங்கு அப்படின்றப்ப கட்டடக்கலை நிபுணர். வராகி மிகிரர் அப்படின்றது வானியல் அறிஞர். வராச்சி அப்படின்றவங்க இலக்கண அறிஞரும். விட்டல் பட்டர் அப்படின்றவர் வந்து மாய வித்தைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி பார்த்திருக்கோம். அவங்க ரொம்ப ஸோ 2ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் அரியணை ஏறா அப்படின்னு சொல்லி பார்த்தா குமாரகுப்தர் வராரு. இந்த குமாரகுப்தருக்கான எல்லாருக்கும் ஒரு டைட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த குமாரகுப்தருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா சக்கராதித்யர். குமாரகுப்தருக்கு டைட்டில் என்ன, சக்கராதித்யர் அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகம் தான் வந்துட்டு வேர்ல்டே இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னா இது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா மகா விஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. மகா விஹாரா அப்படின்றது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தோட இன்னொரு பேரு. அடுத்து வந்து இதை வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யார் தோற்றுவிச்சா, அதை வந்து யார் அழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் அழிச்சிருப்பானா பக்தியார் கில்ஜி. இவர் எப்போ வருவார்னா டெல்லி சுல்தான். இதுக்கு அடுத்து பார்ப்போம் இல்லையா, அப்கமிங் கிளாஸ்ல பார்ப்போம். பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தரமட்டமாக்கியிருப்பாரு. அதாவது முகமது கோரி அவங்க படையெடுப்பு இந்த சைடு வரப்போ பக்தியார் கில்ஜி வந்திருப்பாரு. வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தையே மொத்தமாக வந்துட்டு சூறையாடிட்டு போயிருப்பாரு. யாருன்னா இந்த பக்தியார் கில்ஜி. ஸோ அப்போ வந்து யார் வந்து தோற்றுவிச்சா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை, குமாரகுப்தர். யார் வந்துட்டு அழிச்சா, பக்தியார் கில்ஜி. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் என்னென்ன இருக்குன்னா 8 பெரிய மகா பாடசாலை இருக்கும், 3 பெரிய நூலகம் இருக்கும். இங்கே தான் யுவான்ஸ்வாங் வந்து தங்கி படிச்சிருப்பாரு. அப்போ வந்து யுவான்ஸ்வாங் வந்து யாரோட காலத்தில் வந்து இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் குமாரகுப்தர் காலத்தில். பாஹ்யான்ற சீன பெண் யாரோட காலத்தில் வந்திருப்பாரு, பாஹ்யான் சீன பையன் வந்திருப்பாரு இல்லையா, சமுத்திரகுப்தர் காலத்தில் வந்திருப்பாரு இல்லையா. இவர் யுவான்ஸ்வாங் எப்போ வந்திருப்பாரு, குமாரகுப்தர் பீரியட்ல வந்து வந்திருப்பாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ஸ்கந்தகுப்தர் வராரு. ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவர் வந்து இவருக்கான டைட்டில் என்ன அப்படின்னா கிராமாதித்யா. ஒருத்தருக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். அப்போ ஸ்கந்தகுப்தருக்கான டைட்டில் என்ன, கிராமாதித்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரோட டைம் பீரியட்ல தான் இந்த ஹீனர்கள் படையெடுப்பு வந்து நடந்திருக்கும். இந்த ஹீனர்கள் யாரு அப்படின்னா வந்து ஒரு பார்பாரியன் ட்ரைப். இவங்க வந்து யூரோப்பியன் சைடில் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா சைடு வந்து இங்கே உள்ள பீப்புளை வந்துட்டு அச்சுறுத்துறதுக்காக கிளம்பி வந்திருப்பாங்க இந்த ஹீனர்கள். எந்த பீரியட்ல வந்திருப்பாங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்தரோட பீரியட்ல தான் யார் வந்திருக்கா, இந்த ஹீனர்களோட படையெடுப்பு வந்து நடந்திருக்கு. இந்த ஸ்கந்தகுப்தருக்கு வந்து யாரு அப்படின்னா வந்து இவர் தான் வந்து கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ முதல் பேரரசர் யாரு, 1ஆம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர். அப்போ முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். அதே மாதிரி கடைசி பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்கந்தகுப்தர் தான் வந்து கடைசி பேரரசர். அப்போ அதுக்கப்புறம் வராங்களே அப்படின்னா இவங்களாம் வெறும் அரசராக தான் இருந்திருப்பாங்க, பேரரசாக இருந்திருக்க மாட்டாங்க. 1ஆம் சந்திரகுப்தர் ஆரம்பிச்சு வச்சதை யார் முடிக்கிறா, ஸ்கந்தகுப்தர் வந்து ஒரு பேரரசாக வந்து முடிக்கிறார். இதுக்கப்புறம் வர பாலாதித்யரோ, இவருக்கு பாலாதித்யருக்கு அடுத்து யார் வருவான்னா வந்து விஷ்ணுகுப்தர் வந்து வருவார். இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி இயங்கியிருப்பாங்களே தவிர ஒரு பேரரசாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கடைசி பேரரசர் யார் தான், ஸ்கந்தகுப்தர் தான். இவரோட காலத்துல வந்து இவரை பத்தின எந்த கல்வெட்டு கூறுது அப்படின்னா பிதாரித்தோன் கல்வெட்டு. பிதாரி சமுத்திரகுப்தரை பத்தி சொல்ற கல்வெட்டு இது அலகாபாத்தூன் கல்வெட்டு. 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்ற கல்வெட்டு இது மெஹரலி இரும்புத்தூன் கல்வெட்டு. அதே மாதிரி இந்த ஸ்கந்தகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னா பிதாரித்தோன் கல்வெட்டு. இதுக்கு அடுத்து யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலாதித்யர் வராரு. இந்த பாலாதித்யருக்கான டைட்டில் என்னன்னா 1ஆம் நரசிம்மகுப்தர். ஸோ எல்லாரோட டைட்டிலும் ஒரு ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க பேருக்கு நேரம் எல்லாரோட டைட்டிலும் எழுதி வச்சுட்டீங்கன்னா வந்து ரிமெம்பர் ஆகும். ஸோ பாலாதித்யருக்கு என்ன டைட்டில், நரசிம்மகுப்தர் அப்படின்றத இந்த பாலாதித்யருக்கான டைட்டில். இவரும் வந்து ஒரு பௌத்தத்தை வந்து பெரிய பௌத்த ஈர்ப்பாளராக இருப்பார். இவர் வந்து யாருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருப்பாருன்னா மிகிரகுலன் அப்படின்றவருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த ஹீனர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எங்கே படையெடுத்து வந்துட்டாங்க, ஸ்கந்தகுப்தர் பீரியட்லேயே உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து இந்த ரீஜனை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதனாலதான் பேரரசு இங்கே என்ன ஆயிடுச்சு, வலுவிழந்துருச்சு. அப்போ இங்கே பாலாதித்யர் என்ன பண்றாரு, மிகிரகுலன் அப்படின்றது ஹீனர்களோட தலைவர் யாருன்னா வந்து தோடா மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோடா மாறன் இவரோட தலைவர். இவரோட பையன் தான் யாருன்னா இந்த மிகிரகுலன். இவருக்கு அடுத்து இவர் வந்திருப்பாரு இல்லையா. ஸோ இவர்கிட்ட யாரு கப்பம் கட்டிட்டு இருக்காங்கன்னா இந்த பாலாதித்யர் வந்து கப்பம் கட்டிட்டு இருக்காரு. பாலாதித்யர் பௌத்தத்தை வந்து ரொம்ப விரும்பியவர். ஆனா வந்துட்டு இந்த மிகிரகுலனுக்கு பௌத்தத்தை வந்து எதிர்த்து பேசுறாரு. அதனால இவர் வந்து என்ன பண்றாரு, பாலாதித்யர் இவருக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டாரு. யாருக்கு,
மிகிரகுலனுக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டாரு. ஸோ இங்கேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து குப்தர்களோட வீழ்ச்சி வந்து தொடங்கிறது. நெக்ஸ்ட் கடைசி யார் வராருன்னா விஷ்ணுகுப்தர். இவரை பத்தின பெரிய பாயிண்ட் கிடையாது, இவர் தான் கடைசி பேரரசர். இதை தவிர வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ வந்து முதல் பேரரசர் யாரு, முதல் அரசர் யாரு, கடைசி பேரரசர் யாரு, கடைசி அரசர் யாருன்ற அந்த ஆர்டர் வந்து கிளியரா இருந்தா ஓகே.